Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம ME3251 அதாவது ஏப்ரல் மே 2022க்கான ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்ஸ் மெத்தட் அதுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் SNMோட 2022க்கான கொஷின் பேப்பர் இது. ஸோ இதில் வந்து எப்பவும் போல் பார்ட் ஏல 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் எப்பவும் போல் படித்தாலே போதும். அதாவது மெயின் கான்செப்ட் 2 லைன்ஸில் இருந்தாலே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபார்முலாஸ் இந்த சம்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு எல்லாமே நீங்கள் மெயினாக ஃபார்முலாஸ் போட்டு அதை பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 மார்க்ஸ் தான். ஸோ இதில் வந்து 11th வந்து A, B அப்படின்னு 2 இருக்குது. அண்ட் தென் ஏல 2 ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் பியில் 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்பவும் போல் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 12 வந்து எப்போது செகண்ட் யூனிட்லேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் யூனிட்டில் 12ல் ஏன்னு ஒரு ஆப்ஷன் அண்ட் தென் பின்னு ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு 1 and 2ன்னு சப்டிவிஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ 13 வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 1 and 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ரூட்ஸ் அந்த சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷனில் வந்து கெஸ் ஜீடல் ஐட்ரேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜீடல் ஐட்ரேட்டிவ் மெத்தட், ஓகேவா. தென் பியில் வந்து 1 and 2ன்ற 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து காஸ் ஜோர்டன் மெத்தட் அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் மெத்தடு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 14ல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏல 1 and 2. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன்லேயுமே நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்மில் யூஸ் பண்ண சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பி ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃப்ரென்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிம்ப்சன்ஸ் ரூல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் 1 and 2 நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் 15th கொஷின்லேயுமே ஏல 1 and 2 அண்ட் பியில் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஏல வந்து ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டெய்லர் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்டில் வந்து ரெங்கே குட்டா மெத்தட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பியில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் யூலர்ஸ் மெத்தட் அண்ட் தென் செகண்டில் மில்லினஸ் ப்ரிடிக்டட் கேரக்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ரீவியஸ் 1, 2, 3 இயர்ஸ்கோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து அதாவது இப்போ 25னா 24, 23 இந்த இயர்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது. தேங்க்யூ.